ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு கத்திரிக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு கத்திரிக்காய் போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க சாம்பார். இப்போ நான் அதுக்கு துவரம் பருப்பு ஒரு 200 கிராம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டுங்க. அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இது 2வது தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த அஞ்சலி பெட்டி ஸ்பூனில் சொல்கிறேங்க. வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இது நான் வீட்லேயே எல்லாம் அரைச்ச தூள் தாங்க. இது குழம்புத்தூள், எல்லா குழம்புக்கும் நம்ம யூஸ் பண்ணுற தூளுங்க. அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். எதுக்குன்னா வெளியே தெரிக்காது, அப்போ தான் தண்ணி. இப்போ நான் ஒரு விசில் போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காட்டுறேங்க. பாருங்கள், இது பாத்திரம் வச்சாச்சு. பாருங்கள், இப்போ நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஊற்றிக்கிறேங்க. நல்லா காயட்டும். ஆயில் நல்லா காஞ்சதும் நான் கடுகு அஞ்சலி பெட்டி ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூனும், சீரகம் ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போடுறேன். சாம்பாருக்கு பெருங்காயத்தூள் போட்டால் தான் மனமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயமும் பூண்டு ஒரு 10 எடுத்துருக்கேன், போட்டுக்கிறேன். ஒரு 5 கட்டி எடுத்துருக்கேன் பூண்டுங்க. நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ எனக்கு கேஸில் விசில் போயிடுச்சுங்க. இதில் இருக்கிற தக்காளி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா முதல் வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நான் அந்த பருப்பில் வேக வச்சிடலாங்க. தக்காளியை இருத்துக்கிட்டு போட்டுக்கிறேங்க. வடிகட்டி போட்டு நல்லா இந்த ஆனியனை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் அந்த மணத்துக்கு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா இந்த ஆயிலில் வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி கத்திரிக்காய் சாம்பார் தாங்க வைக்க போகிறேன். இந்த ஆயிலே நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் பாருங்க, கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நான் அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை மட்டும் நான் எடுத்து ஊற்றிக்கிறேங்க. இது நல்லா காய் வேகட்டும் நமக்கு. நான் வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்க, கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஒரு 3/4 பதம் வெந்துருச்சுங்க சாம்பாரில் கத்திரிக்காய். இப்போது நான் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு போடணுங்க, எடுத்தோடனே போட்டுறக்கூடாது. காய் ஒரு 75% வெந்துருச்சுங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பருப்பு ஊற்றிக்கிறேன். வேக வச்சுருக்காது அதோட தண்ணி இருத்து ஊற்றியாச்சு. இப்போ நான் பருப்பு ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், சாம்பாருக்கு வேணுங்கிற அளவு ஊற்றியாச்சு. இப்போ நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்துருக்கேங்க, ஊற்றிக்கிறேன். எப்போவுமே சாம்பாருக்கு வந்து தக்காளி அதிகமாக போடணும், புளி கம்மியாக போடணுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு மனம் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக வருங்க. இது எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த ட்ரிக்கு எனக்கு. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாம்பார். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். சாம்பார் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. அவ்வளோதான். இப்போது கருவேப்பிலை கொத்தமல்லி நான் தூவிக்கிறேங்க. தூவி ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான ஒரு சாம்பார் ரெடிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.